ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரம், உபனிஷத்துகள் மற்றும் வேதாந்தத்தின் மகத்துவத்தை பரப்புவதற்காக இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். அவர் தனுஷ்கோடியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்து கொண்டு சென்றார். ஒரு நாள் துங்கபத்ரா நதிக்கரையில் இவர் ஒரு விசித்திரமான நிகழ்வை கண்டார். அங்குள்ள ஓர் இடத்தில் ஒரு பாம்பு தனது விஷம் நிறைந்த கன்னங்களால் ஒரு கருவில் உள்ள தவளை பாதுகாத்தது. அதனை கண்ட ஆதிசங்கரர் இது தெய்வீகமான ஒரு இடம் என்பதை உணர்ந்தார். அங்கு அவர் சரதா தேவிக்கு ஒரு பீடத்தை நிறுவ முடிவு செய்தார். சிருங்கேரி மடத்தின் அருகே உள்ள சரதாம்பாள் கோவில் துர்க்கையின் தனி வடிவமாக விளங்குகிறது. அங்கு பக்தர்கள் அறிவுயர்ச்சியும் பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. ஆதிசங்கரர் அந்த இடத்தை வெறுமனே புனிதமாக்கியதல்ல, அவர் தங்கிய இடங்களிலெல்லாம் வேதாந்தத்தின் விளக்கங்களை பரப்பினார். இன்று சிருங்கேரி அனைத்து கலைகளுக்கும் அறிவுக்கும் மையமாகவும் தெய்வீக சாதாரணத்தின் அடையாளமாகவும் திகழ்கிறது.